காதலித்து ஒன்றாக ஊர் சுற்றி வந்த நிலையில் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனை திருமணம் செய்து கொள்ள மறுத்த காதலியை தாக்கி கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் ஒரு நபரை கைது செஞ்சிருக்காங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செஞ்ச நபர் கொடுத்த திடுக்கிடும் வாக்குமூலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த பாடகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரது மகள் ரோசினி வயது பார்த்தீங்கன்னா 21. கல்லூரியில் இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு போலீஸ் பணியில் சேருவதற்காக தனியார் பயிற்சி மையம் ஒன்றில் ரோசினி படித்தும் வந்திருக்காங்க. ரோசினி படித்து வந்த அதே பயிற்சி மையத்தில் அலங்காரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பரசுராமன் மகன் சக்திவேல் பார்த்தீங்கன்னா இவருக்கு 29 வயதாகுது. இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரே பயிற்சி மையத்தில் படிச்சும் வந்திருக்காங்க. ஸோ ஒரே பயிற்சி மையம் என்பதால் இருவரும் நட்பாகவும் பழகி வந்திருக்காங்க. இவர்களுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் காதலாகவும் மாறியிருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 8 மணி அளவில் பயிற்சி மையத்தில் இருந்து ரோசினியும் சக்திவேலும் வீட்டிற்கு பேசிக்கொண்டு நடந்து சென்றிருக்காங்க. அப்போது பாடகம் மன்சூராபாத் சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. இதில் ஆத்திரமடைந்த சக்திவேல் பார்த்தீங்கன்னா ரோசினியை சரமாரியாகவும் தாக்கியிருக்காங்க. இதில் அருகே உள்ள கிணற்றில் தள்ளியதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பார்த்தீங்கன்னா சக்திவேல் நள்ளிரவு போலூர் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைஞ்சு இருக்காரு. பின்னர் போலீசாரிடம் நானும் ரோசினி என்பவரும் காதலித்து வந்தோம். அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் வரன் பார்த்து வந்திருக்காங்க. இதனால் நான் ரோசினியிடம் உடனே நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறியும் இருக்காரு. ஆனால் ரோசினி திருமணம் செய்து கொள்வதற்கு மறுத்திருக்காரு. இதனால எங்களுக்குள் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதில் ஆத்திரமடைந்த நான் அவரை கன்னத்தில் அறைந்தேன். இதனால் ரோசினி அருகில் உள்ள கிணற்றில் குதித்து விட்டார் எனவும் தெரிவிச்சிருக்காரு. இதனையடுத்து போலீசார் சம்பவம் நடந்த பகுதி மங்களம் காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்பதால் மங்களம் போலீசாருக்கு இது குறித்து தகவலும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலின் பேரில் மங்களம் போலீசார் இன்று அதிகாலை சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது ரோசினி கிணற்றில் சடலமாகவும் இருந்திருக்காங்க. இது குறித்து திருவண்ணாமலை தீயணைப்பு நிலையத்திற்கு போலீசார் தகவலும் கொடுத்திருக்காங்க. அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று ரோசினியின் சடலத்தை மீட்டு போலீசாரிடமும் ஒப்படைச்சிருக்காங்க. ரோசினியின் தலையில் பலத்த காயங்கள் இருந்தது. எனவே அவரை சரமாரியாக தாக்கி கொலை செய்துவிட்டு கிணற்றில் தள்ளியிருக்கலாம் அல்லது அவரை தாக்கி கிணற்றில் தள்ளி கொண்டிருக்கலாம் என போலீசாருக்கும் சந்தேகம் வலுத்திருக்கு. இதையடுத்து போலீசார் ரோசினியின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனைக்கு பின்னரே உண்மை தெரிய வரும் என்றும் கூறியிருக்காங்க. ஸோ இந்த நபரை கைது செஞ்சு இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ப்ளஸ் இவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்காக இப்போ போலீஸாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்த பிறகுதான் இந்த கொலையில் இருக்கும் இன்னும் மர்மங்களும் நமக்கு தெளிவாக புரியும். மேலும் இது போன்ற கிரைம் ஸ்டோரிகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.